ஒன்றிய அரசாங்கத்தால் தொடர்ந்து தமிழ்நாடு பல்வேறு வகைகளில் புறக்கணிக்கப்பட்டு வருகிறது. பல்வேறு சதித்திட்டங்களை தொடர்ந்து தமிழ்நாட்டின் மக்கள் நலனுக்கு எதிராக ஒன்றிய அரசு செயல்படுத்தி வருகிறது. நடிகர் விஜய் அவர்களை பொறுத்தவரை அவர் நேற்றைக்கோ அல்லது தொடர்ந்து பேசி வருகின்ற செய்திகள் என்பது அவர் ஒன்று தெரிந்து வைத்துக் கொண்டிருந்து பேச வேண்டும், அல்லது கேட்டாவது தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும், படித்தாவது புரிந்து கொள்ள வேண்டும். ஆளுகிறவர்களை எதிர்த்து அரசியல் செய்தால் மட்டுமே நம்ம மக்கள் மத்தியில் போக முடியும்னு நினைக்கிறாரு. ஆனால் இது கொஞ்சம் முற்றிலும் மாறுபட்டது. ஒன்றிய அரசாங்கத்தால் தொடர்ந்து தமிழ்நாடு பல்வேறு வகைகளில் புறக்கணிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக தமிழர் பண்பாட்டை பறைசாற்றும் கீழணி புறக்கணிப்பு, இந்தி திணிப்பு, தமிழ்நாட்டிற்கான நிதி மறுப்பு, நீட் போன்ற நியாயமற்ற தேர்வுகள், கூட்டாட்சி தத்துவம் சிதைப்பு மற்றும் அரசியல் பிரதிநிதித்துவத்தை குறைக்கும் வகையிலான தொகுதி மறுவரை போன்ற பல்வேறு சதித்திட்டங்களை தொடர்ந்து தமிழ்நாட்டின் மக்கள் நலனுக்கு எதிராக ஒன்றிய அரசு செயல்படுத்தி வருகிறது. இந்த நிலையில் இதை தமிழக மக்களுக்கு எடுத்துரைக்கும் வகையில் தமிழக மக்களிடையே இதுபோன்ற போக்குகளை படம் பிடித்து காட்டும் வண்ணம் ஓரணியில் தமிழ்நாடு எனும் ஒரு புதிய திட்டத்தை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர், திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் பெருமதிப்பிற்குரிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் கடந்த ஜூலை 1ஆம் தேதி தொடங்கி வைத்தார். இன்று காலை கூட நான் பெசன்ட் நகரில் நடைபெற்ற தற்கொலைக்கு எதிரான வாரம் என்கின்ற வகையில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில், ஒரு மனித சங்கிலி நிகழ்ச்சியில் இது போன்ற கேள்விக்கு ஒரு பதிலை சொன்னேன். நடிகர் விஜய் அவர்களை பொறுத்தவரை அவர் நேற்றைக்கோ அல்லது தொடர்ந்து பேசி வருகின்ற செய்திகள் என்பது அவர் ஒன்று தெரிந்து வைத்துக் கொண்டிருந்து பேச வேண்டும், அல்லது கேட்டாவது தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும், படித்தாவது புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி எதுவுமே இல்லாமல் தமிழ்நாட்டின் வளர்ச்சி இன்றைக்கு எந்த அளவுக்கானது என்பதை எல்லோருமே உணர்ந்திருக்கிறார்கள். இதையெல்லாம் திரு விஜய் தெரிந்து கொள்ளாமல் போனது எந்த வகையில் நியாயம் என்று எங்களுக்கும் தெரியவில்லை, யாருக்கும் தெரியவில்லை. நான் தான் ஏற்கனவே சொன்னேன், ஒன்றிய அரசின் பாரபட்ச நடவடிக்கைகள் எதெல்லாம் அப்படிங்கிறத பட்டியல் போட்டேன். பாஜகவை எதிர்ப்பதற்கு திமுக சொல்லுகிற இந்த காரணங்களை அவர் பட்டியல் போட்டு இதை சொல்லிட்டு கேட்டார்னா அதில் நியாயம் இருக்குது. போராடுகிற இந்த காரணங்களை எல்லாம் வென்றெடுக்க வேண்டும் என்று நினைக்கிற இந்த இயக்கத்தையும் அதையும் ஒப்பிடுவது என்பது அரசியல் உள்நோக்கம் கொண்டது. அதுதான் இப்போ இதை எதிர்த்து பண்ணுறது மட்டும் இல்லை. நாங்கள் என்ன சொல்கிறோம், இந்த அவரோட இந்த இயக்கம் மக்களிடத்தில் போய் சென்றடையணுன்னா ஒன்று ஆளுகிறவர்களை எதிர்த்து அரசியல் செய்வதுங்கிற அது ஒரு கான்செப்டை தவிர்த்து வேறு எந்த காரணமும் இல்லை. இந்த மாநிலத்தில் ஆட்சி செய்வது திமுக, மேலே ஆட்சி செய்வது பாஜக. ஆளுகிறவர்களை எதிர்த்து அரசியல் செய்தால் மட்டுமே நம்ம மக்கள் மத்தியில் போக முடியும்னு நினைக்கிறாரு. ஆனால் இது கொஞ்சம் முற்றிலும் மாறுபட்டது. அதே திரு அண்ணாமலை போன்றவர்களெல்லாம் கூட ஒரு 4-5 நாட்களுக்கு முன்னால் ஒரு உண்மையை ஒப்புக்கொண்டிருக்கிறார். 2021, 24 ஆகிய இருமுறை நடைபெற்ற தேர்தலில் திமுகவுக்கு 47% ஆதரவு இருந்தது. அதே ஆதரவு இப்போதும் நீடிக்கிறது. திமுக இந்த ஆட்சிக்கு எதிரான ஆன்டி இன்கம்பன்சி என்கின்ற ஆட்சிக்கு எதிரான மனநிலை மக்களிடத்தில் இல்லை என்பதை பாஜகவின் முன்னாள் தலைவரை ஒப்புக்கொண்டிருக்கிறார்.
விஜயும் வெகு விரைவில் ஒப்புக்கொள்ளுகிற காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது.